வாய்ப்புக்காக காத்திருப்பதா, தேடுவதா, இல்ல உருவாக்குவதா? வாங்க இந்த கதையில அதுக்கு பதில் இருக்கான்னு பார்க்கலாம். வாய்ப்பை உருவாக்கியவன், இதுதான் கதையோட பேரு. ஒரு சின்ன கிராமத்துல 3 இளைஞர்கள். அவங்க கதைதான் இது. அப்போ நம்ம வாய்ப்பை தேடி போகணுமா, இல்ல நமக்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கிக்கணுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆதி. இவன் திறமசாலி, ஆனா வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தான். அவங்கிட்ட திறமை, தகுதி, படிப்பு, பொறுப்புன்னு எல்லாமே இருந்துச்சு. ஊரே சொல்லுச்சு, ஆதி நல்ல பையன், அவனுக்கு வாய்ப்பு தானா வரும்னு. கொஞ்ச நாள் அப்படிதான் நடந்துச்சு. சொன்ன மாதிரியே ஒரு நல்ல வேலை ஆதிய தேடி வந்துச்சு. சரி, இப்போ 2வது ஆள் முரளி. அவனோட கதை என்னன்னு பாப்போம். முரளிக்கிட்ட ஆதி மாதிரி பெரிய திறமை இல்ல, ஆனா உழைப்பு முயற்சியும் தான் அவனோட பெரிய பலம். அவனோட பாலிசி சிம்பிள். வாய்ப்புக்காகலாம் காத்திருக்க முடியாது அப்படின்றதுதான். அதனால அவன் சும்மா இல்ல, ஊர் ஊரா நகர நகரமா வேலை தேடி அலைஞ்சான். எவ்வளவோ தோல்விகளுக்கு அப்புறம் அவனோட முயற்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா 3வதா ஒருத்தர் தான், கார்த்திக். அவனோட பாதை அது சுத்தமா வேற. கார்த்திக் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆதியோட திறமையும் முரளியோட உழைப்பும் ரெண்டுமே அவன்கிட்ட இருந்துச்சு. வாய்ப்பு வரலையா அவன் கவலைப்படல, கிடைக்கலையா தேடியும் ஓடல. அப்போ என்னதான் செஞ்சான்? அவன் ஒரு புது ஐடியாவை யோசிச்சு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான். அவனே ஒரு வாய்ப்பை உருவாக்கினான். கொஞ்ச வருஷத்துல என்னாச்சு தெரியுமா? ஆதி வேலை செஞ்ச கம்பெனியும் முரளி தேடி போன வாய்ப்பும் ரெண்டுமே கார்த்திக் உருவாக்குனதுக்குள்ள வந்துடுச்சு. அப்பதான் அந்த கிராமத்துக்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. திறமை இருந்தா வாய்ப்பு தேடி வரும், உழைப்பு இருந்தா நாம வாய்ப்பை தேடி போவோம். ஆனா இது ரெண்டும் இருந்தா நாமளே வாய்ப்பை உருவாக்கலாம். இந்த 3 பேர்ல நீங்க யாரு? உங்க பாதை எது? யோசிச்சு பாருங்க.